லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மிகவும் அதிகமாக பரபரப்பாக பேசக்கூடிய ஒரே தொகுதி அது தேனி நாடாளுமன்ற தொகுதி. அதுபோல் திருச்சி மையப்பகுதியான ஒரு தொகுதி, அதே போல் கோயம்புத்தூர் இப்படி இருக்கிறது. இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போன முறை தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிட்டு தோல்வியுற்றார், மாற்றுக்கிறது இல்லை. ரவீந்திரநாத் குமார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிலோடு வெற்றி பெற்றார் என்கிற ஒரு பேச்சும் அடிபடுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களை பார்த்து உங்களுடைய ஆட்சி சிறப்பாக நடக்கிறது என்று ரவீந்திரநாத் குமார் அவர்கள் சொன்னதிலிருந்து ஏதோ அவர்களுக்குள்ள உடன்பாடு இருக்கிறது என்பது தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எடப்பாடி பழனிசாமியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்பு இல்லாமல் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, இருக்குது, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தேனி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஜக்கைனுக்கு கிடைக்குமா அல்லது வேறு யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதே நேரத்தில் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு அங்கு வெற்றி என்பது பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எப்படி பிரகாசமாக இருக்கிறது? ரவீந்திரநாத் குமார், ஓபிஎஸோட மகன் ரவீந்திரநாத் குமார் எந்த சின்னத்திலே போட்டியிடப் போகிறார்? தாமரை சின்னத்திலே போட்டியிட்டால், தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிற பட்சத்தில் அங்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் ஓட்டு போடுவார்களா என்ற ஒரு கேள்விக்குறியும் பெரிய அளவுக்கு இருக்கிறது. அதே வேளையில் சுயேட்சை சின்னத்திலே போட்டியிட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள், ஓபிஎஸோட ஆதரவாளர்களும் அங்கே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஒரு 4-5% பேர் இருக்காங்க, மாற்றுக்கருத்தில். அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு சின்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுயேட்சைங்கிற ஒரு சின்னத்தை பார்த்துட்டு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது. அதே நேரத்தில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் இந்த முறை எப்படி பார்த்தாலும் ஓபிஎஸ் ஒரு 1000 கோடி ரூபாயாவது செலவு பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே போன தடவை அப்படி தான் செலவு பண்ணியிருக்காரு. ஒரு 500 கோடியிலேருந்து 700 கோடி ரூபா செலவு பண்ணால் தான் அவர் தேனி தொகுதியில் வெற்றிக்கான ஒரு பேச்சையாவது நம்ம பேச முடியும். இல்லைன்னா தேனி தொகுதியில் நிச்சயமாக இவர் தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? முழுக்க யார் காரணம்? அம்மையார் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவின்னு சொல்கிறாங்க. இவர் வெளியில் வர்றாரு. அதே நேரத்தில் ஓபிஎஸ்க்கு எந்த பதவியும் இல்லை, எந்த அமைச்சரும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினராக தான் விட்டு வெளியில் வர்றாரு போயஸ்கான்லேருந்து. அப்படியான மனநிலைமையில் குருமூர்த்திக்கு ஃபோன் பண்ணுறாரு, தர்மயுத்தம் உட்கார்றாரு. தர்மயுத்தம் பண்ணாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அம்மையார் சசிகலா அவர்கள் சிறை செல்லக்கூடிய நிலைமை, அந்த தீர்ப்பு எல்லாமே வரும். அந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ் தான் மீண்டும் முதலமைச்சராக ஆக்குவாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் ஒரு நிலை இருந்தது. அவசரப்பட்டு விட்டாரோ என்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது. அவர் ஒரு 2 நிமிஷம் யோசனை பண்ணியிருந்தார்னு வைங்களேன். இவ்வளோ பெரிய ஒரு ஆழ்மை உள்ள ஒரு 2 தடவைக்கு மேலே முதலமைச்சராக இருந்தவர். ஏன்னா அப்படிப்பட்ட பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் யார் பேச்சை கேட்டு கெட்டு போனார்? அவருடைய அரசியல் வாழ்க்கை இந்த அளவுக்கு திறந்தாழ்ந்து கெட்டு அவர் திறந்தாழ்ந்துன்னு நம்ம குறைச்சி மதிப்பிடலை. ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த துக்ளக் பத்திரிகையில் இருக்கக்கூடிய குருமூர்த்தி தான் காரணம். ஆரிய பாப்பார கூட்டத்தினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு நடுவீதியில் நிற்கிற அரசியலில் நிராதபணியாக இருக்கார். ஆனாலும் கூட அவருக்கு எந்த விதத்திலையும் குறைச்ச கிடையாது. தோராயமாக 1 லட்சம் கோடி ரூபா சொத்து இருக்குது. நம்மளாம் ஒரு நடுநிலையை தாண்டி நம்மளால் போக முடியல என்ன. ஆனால் பன்னீர்செல்வத்துக்கு 1 லட்சம் கோடி சொத்து இருக்குது. என்ன கவலை இனிமே அவங்களுக்கு? அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் செய்து விட்டாங்க. பெரிய அளவுக்கு பினாமிகளையும் எழுதி வைக்கலை. என்ன காரணம்னா, பினாமிகளை எழுதி வச்சா நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்றா திருப்பி தரமாட்டாங்கிற ஒரு அச்சம். ஆகையினால பினாமிகளுக்கு எழுதி வைக்காமல் ரத்த சொந்தங்கள் வகைராவுக்கே எழுதி வச்சுருக்காங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி கூட சொத்துக்களை பினாமிக்கு கூட எழுதி வைக்கலைங்கிற ஒரு தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓபிஎஸ் சிறைக்கு செல்வார் அப்படிங்கிறதையும் சொன்னார். மாறி நீங்கள் 2 பேரும் திகாரு புழல்னு மாறி சொல்லிக்கிட்டாங்க. ஆனாலும் கூட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பிளவுபட்டு நிற்கிறது அப்படின்னா அதற்கு முழு காரணம் பன்னீர்செல்வம் தான் காரணம். அவர் வெளியில் போயிருக்கவே கூடாது. எடப்பாடி பழனிசாமி கூட ஐயா எனக்கு ஒரு பொருளாளர் பதவி கொடு அப்படிங்கிற மாதிரி சமரசத்தோடு இருந்துக்கணும். அதாவது எந்த மனிதனுக்கும் காலன் அழைக்கும் போது சென்று விட வேண்டும், யமன் அழைக்கும் போது சென்று விட வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் மாறி கயிறு கட்டி கொண்டு நீ முன்னாடி சாவுன்னு சொல்லி கேரளாவில் கயிறு கட்டிக்கிட்டு இருக்காங்க. முறையாக வைத்தியம்தான் பார்ப்பாங்கன்னு பேர். அவங்களோட உடல் சூழ்நிலைக்கு வைத்தியம்தான் பார்ப்பாங்க. ஆனால் கயிறு கட்டி கொண்டு ஒருவரை கொள்வதற்கு திட்டமிட்டு மந்திரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போவதற்கு குதிரை வெட்டி யாகம் செய்த கதையெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம உள்ளே ரொம்ப போவேணாம். ஏன்னா அது அம்மையார் சசிகலா அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலே அது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. குதிரையை வெட்டி யாகம் பண்ணது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஸ்லோ பாய்சன் வைக்கப்பட்டது. அது யாரால் வைக்கப்பட்டது? ஓபிஎஸ் மூலமாக வைக்கப்பட்டதா? மன்னார்குடி வைக்கப்பட்டதா? இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிச்சயமாக
இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆன்மா யாருக்கு இனி இந்த கட்சியினுடைய பொதுச்செயலராக அடுத்த கட்டமாக உட்கார வைக்கும் என்ற கேள்வியில் எழுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி உண்மையாக ராஜதந்திரமாக வினோதமான முறையிலே விவகாரமாக இந்த கட்சியை வழிநடத்தி சென்றாலும் கூட தில்லா செஞ்சு கொண்டு போகிறார். மாற்றுக்கருத்தில் நமக்கு எடப்பாடி பழனிசாமியை நம்ம 1000 முறை பல்வேறு செய்திகளை கடுமையாக தாக்கி கூட நம்ம பேசியிருக்கோம். அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அப்போ எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது, ஏன் இவங்க ஒன்றா போகலன்னா நான் முன்னாடி நிற்கிறதா நீ முன்னாடி நிற்கிறதா, நான் பொதுச்செயலாளராக நீ பொதுச்செயலாளராக, அப்போ 4 பொதுச்செயலாளர் கட்சியில் வர்ற மாதிரி ஒரு வழிவகையில் வகுத்துக்கிட்டு நின்னா தான் அந்த கட்சியை ஒன்றாகும் போல இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் மன வேதனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த வேதனை எல்லாம் தீரணும்னா என்ன தீரும்? பாஜகனுடைய பேச்சை கேட்காம பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் ரூமில் அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், வேலுமணி, தம்பிதுரை, சிவி சண்முகம், ஜெயக்குமார், கேபி முனுசாமி, இப்படி இல்லை உள்ளவங்க முக்கியமானவங்க உட்காந்து பேசினாவே எல்லோரும் ஒன்றா இணைஞ்சிடலாம். இது ஒன்றா இணைவதற்கான வாய்ப்புகள் 100% இனிமேல் கிடையாது. அதே போல் அம்மையார் சசிகலா அவர்களும் பழையபடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோலோச்சுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது. அவர் மக்கள் மன்றத்தை நாடி ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது ஒரு அரங்க கூட்டமோ கேட்டு 4 இடத்துல திருச்சி, மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சேலம் போன்ற இடத்துல செய்யலை. சும்மா சுற்றுப்பயணங்கிற முறையில் அப்படியே வீதியில் போயிட்டு அப்படியே வந்துடுறாங்க. கோயம்புத்தூர் போகிறாங்களா, அங்கே ஒரு பெரிய அரங்க கூட்டம் ஏற்பாடு பண்ணி தொண்டர்களெல்லாம் வர வச்சு எல்லாத்துக்கும் பொருட்களின்னு ஒரு அமௌண்ட், ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் ஒரு 25,000 50,000 ஒவ்வொரு மாவட்டத்தில். இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போகிறாங்களா, ஒரு 500 பேத்துக்கு ஒரு 25,000 பணத்தை கவரில் போட்டு கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மையார் ஜெயலலிதா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேருந்து நீங்கள் உழைச்சிருக்கீங்க இந்தங்கன்னு சொல்லி பொற்களி மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி பொற்களி கொடுக்குறாங்க. உழைத்து 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 கைரேகை தேய்ந்து குடும்பத்தை கவனிக்காமல் எத்தனை பேர் உயிரை விட்டதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு 25,000 கவரில் போட்டு கொடுத்து ஒரு அரசியல் பண்ணியிருந்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், பெரும்பாலான தொண்டர்கள், ஐயோ அம்மையார் சசிகலா அவங்க அந்த கட்சியில் பொதுச்செயலாளர் ஆகட்டும், வேறு யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே கையை விட்டு காசு எடுத்து பன்னீர்செல்வமோ அம்மையார் சசிகலாவோ செலவு பண்ணலாம். டிடிவி தினகரனும் அப்படி தான், இங்கிட்டு வர்றதை இங்கிட்டு கொடுக்கணும், அதுலேயும் பாதி எடுத்துக்கணும். இப்படியான அரசியலை செய்ததால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வீழ்ச்சி நிலைக்கு போனாலும் கூட நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சும்மா 10% தான் ஓட்டு, 8% தான் ஓட்டு, 15% தான் ஓட்டு அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. உண்மை நிலை என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நினைக்கிறார்கள் ஒழிய இங்கே நாம் தமிழர் கட்சியோ மக்கள் நீதி மையத்தையோ அல்லது நடிகர் விஜய் ஆரம்பித்திருக்கிற வெற்றி கழகத்தை, அதாவது தமிழக வெற்றி கழகம், வெற்றிக்கு பக்கத்தில் இக்கு வரணும், ஒரு வெங்காயமும் தமிழ் கூட இந்த புஸ்லி தான் எல்லா யோசனையும் சொல்லி இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் வெற்றி கழகம் அப்படின்னு வரணும். வெற்றி கழகம் ஏன்னா மலர் கொடி அப்படின்னா மலர் இக்கு வராது, வெற்றி கழகம், வெற்றிக்கு பக்கத்தில் இக்கு வரும், வெற்றி கழகம். இது கூட தெரியாமல் நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த புஸ்லி ஆனந்த் இப்படிலாம் நடிகர் விஜயை தெருவில் இழுத்து விட்டுருக்காரு. நல்லபடியாக வருது வரலங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதுதான் நிலைமை. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் அப்படியே பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி எல்லாருமே பாஜகவுக்கு ஓட்டு போட்டு அண்ணாமலையோ வேறு யாரையுமே இங்கே நிர்மலா சீதாராமனையும் இங்கே முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் யாரும் தயாராகல. அது ஒரு காலமும் நடக்காது. ஆனால் முயற்சிகள் செய்யலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்த முறை ஒரு கூட்டம் நிச்சயம் ஒரு 50 சீட்டு கொடுங்கிற மாதிரி பேசி அப்படியே என்ன பண்ணலாமே தவிர அது எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவரையும் அது நடக்காது. உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு முழுமையாக அடிமையாகாமல் கொள்ளைப்புற வழியாக பின்னாடி போய் கூட்டணி வச்சுக்கிறது, சம்பந்தி மூலியமாக பேசுறது, சதாசிவம் மூலியமாக பேசுறது, அது 1000 விஷயம் இருக்கத்தான் செய்யும். நேரடியாக பார்த்தா இன்னைக்கு பாஜகவில் ஓரளவு எதிர்க்கக்கூடிய நிலைமைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சு. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கண்டிப்பாக 18, 19, 20% ஓட்டுகள் இருக்கிறது. குறைச்சே மதிப்பிட முடியாது. ஏன்னா அப்படி இரட்டை இலை சின்னத்திற்கு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் இருக்குது. அமெரிக்காவில் மாதிரி இந்த முறை உனக்கு சின்ன, அடுத்த முறை இப்போ இந்த சூரியன் இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சூரியன் சின்னம் இருக்குன்னா அதை அப்படியே தூக்கி நாம் தமிழக கட்சி கொடுத்துட்டு விவசாய சின்னத்தை திமுக கொடுத்துருவாங்க. அமெரிக்காவில் அப்படி நடக்கும். ஒரு முறை ஒரு சின்னம்னா அடுத்த தடவை சுழற்சி முறையில் குழுக்கள் முறையில் தான் போடுவாங்க. அதுபோல் என்றைக்கு தமிழ்நாட்டில் வருதோ அப்போ தான் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு விருட்சிகமாக ஒரு கட்சியை சிறப்பாக வழிநடத்த முடியும். அவர்களும் மக்கள் பிரதிநிதியை பெறுவார்கள். இந்த சின்னத்தினுடைய ஒரு அபிலாஷை, சின்னத்தினுடைய ஒரு பற்றுதல் இருக்கிற வரை தமிழ்நாட்டில் அரசியல் இப்படித்தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக இந்த இரண்டும் தான் கால் பதித்திருக்கும். காரணம் என்னன்னா, அதாவது
கிளை வரை பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதிமுக, திமுக. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போய் இவர் ரவீந்திரநாத் குமார் வந்து போட்டியிட்டு ஜெயிப்பார்னு அங்கே மறவர் கூட்டம் கூவிக்கொண்டு இருக்கிறது. மறவர் கூட்டத்தை நம்ம சொல்லலாம், முக்குளத்தூர் இனம் மிக பெரும்பான்மையான இனம். ஆனாலும் கூட அந்த இனத்திலே இருக்கக்கூடிய ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் குமாரை வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிட்டாலும் தோல்வியடைவார், சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டாலும் தோல்வியடைவார். இதுதான் நிச்சயமாக நடக்கும். ஒருவேளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 1000 கோடி ரூபா செலவு பண்ணணும். காசா இல்லை, அடித்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 லட்சம் பணம் கொடுங்க, நிச்சயமாக நீங்களும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் இந்த முறை கவனமாக இருந்து சிறப்பாக அவர் வந்து இது பண்ணார்னா நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெற்றி பெற்று என்ன பண்ணுறது, மத்தியில் அமைக்க போகிறது மீண்டும் பாஜக கூட்டணி தான் பாஜக ஆட்சி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்திய கூட்டணி இங்கே ஒற்றுமையாக இல்லை. பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது நம் போன்றவர்களுடைய நோக்கம் கிடையாது. ஒரு மத்தியில் கூட்டாட்சி முறை, கூட்டாட்சி தத்துவம், மாநில ஆட்சிகளெல்லாம் சேர்ந்து, மாநில கட்சிகளெல்லாம் சேர்ந்து மத்தியில் ஒரு கூட்டாட்சி அமைய வேண்டும் என்பதை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்தியா கூட்டணி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. ஆகையினால இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அதிமுக, திமுக இந்த நிலைமையில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நிச்சயமாக தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒருவேளை ரவீந்திரநாத் குமார் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 1000 கோடி செலவிடணும். இடையில் வந்து ஜக்கையன் வந்து எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாரு, கொஞ்சம் கையை விட்டு காசு எடுத்து பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ண மாட்டார், ஓபிஎஸ் மாதிரி மன்னார்குடி வகைற மாதிரி அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் என்ன நடக்க போகிறது, இந்த அளவுக்கு ஓபிஎஸோட மகனுக்கு ஒரு சுயேட்சை சின்னம், ஒரு தாமரை சின்னம் இப்படி போயிருச்ச நிலைமை அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.